விஜய் டிவிலேருந்து வர மாதிரியே வராங்க பாருங்களேன். இது பிரியங்கா, அது மாக்காப்பா. வாங்க, அவனுக்கு மைக்கை கொடுங்கயா, தேர்றான். வாங்கிட்டான் மாக்காப்பா வாங்கிட்டான். டிஜே பாட்டை போட்டு விடுறான். ஹாய் ஜனனிகா. ஹாய் அக்ஷய். நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கவா? சரி கேளு. அழகென்ற சொல்லுக்கு முருகன். நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கவா? சரி கேளு. இந்த காலத்துல எப்படி எந்திரிப்பாங்க? அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க. அப்ப அந்த காலத்துல சேவல் கூவும், அதை வச்சு எந்திரிப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சாங் வருது புரியுதா? சேவல் கோடி பாக்குறதுனால 6th ஸ்காலர்ஸ் ஆடவராங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா, சேர்ந்து வாங்க. இந்த ஆங்கரிங் பண்ண இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. பாவம் பிள்ளைங்க எவ்வளவு அழகா ஆங்கரிங் பண்ணிச்சு. அவன் பயந்துட்டான் பாட்டு போட்டவனே. ஓகே, வெரி குட், சூப்பரா ஆங்கரிங் பண்ணிக்கிட்டா, நல்லா இருந்துச்சுடா. எழுதி வைக்காம ஆங்கரிங் பண்றாங்க பாருங்களேன், மனப்பாடம் பண்ணி. குட். இப்ப பாருங்க, முருகன் பாட்டு வருது பாருங்க, முருகன் பாட்டு. LED வால் நல்லா இருக்கு பின்னாடி. குட். சேவல் கோடி பறக்குதடா, சேது இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. குட். தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழருக்கு முப்பாடு முருகந்தா, இந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள குடிக்குடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா.
வெரி குட். அப்படியே இருங்க, ஒரு மைனஸ் போடுங்க ஆடியன்ஸ். ஓகே, அப்படியே நில்லுங்க தம்பியில், அப்படியே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, அப்படியே நில்லுங்க. ஓகே, ரெடி, டிஜி மைனஸ். ஓகே ஆடியன்ஸ், ஒவ்வொரு டான்ஸையும் நான் கீழே உட்காந்து நான் அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணேன் ஒரு சீஃப் கெஸ்ட்டா. நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த டான்ஸில் பேரண்ட்ஸுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன் என் பிள்ளைய முன்னாடி ஆட வைக்கல, ஏன் என் பிள்ளைய பின்னாடி ஆட வச்சிங்க, ஏன் பிள்ளைய சைடில் ஆட வச்சிங்க? பேரண்ட்ஸ், ஸ்டேஜில் ஏறிடுச்சுனாலே உங்கள் பிள்ளை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது முன்னாடி பின்னாடி சைட்லலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த டான்ஸுக்கு நான் கீழே உட்காந்து கமெண்ட் சொல்லணும்னு நான் விரும்பல. நான் போகாத ஸ்கூல் கிடையாது, போகாத ஆனுவல் டே கிடையாது. கிட்டத்தட்ட 22 வருஷமா நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறேன். 1850 இன்ஸ்டியூஷன், 1,20,00,000 மாணவர்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு டான்ஸுக்கு மட்டும் கீழே உட்காந்து அப்ரிஷியேட் பண்ணுறதை விட எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல ஆடியன்ஸ். நான் ஒருத்தனை ரொம்ப கவனித்தேன். நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணணும்னா கீழே உட்காந்து இல்லை, நான் மேடையில் போய் அப்ரிஷியேட் பண்ணணும். அவனோட அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் அவனை நான் மேடைக்கு போய் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம். அப்படியே இருங்கடா பாய்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம். எல்லாருமே நல்லா ஆடினீங்கப்பா, எல்லாருமே நல்லா ஆடினீங்கப்பா. நீங்களாம் முன்னாடி ஆடினீங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் பின்னாடி ஒருத்தன் ஆடினா அவன் நினச்சிருப்பான்ல, நம்ம பின்னாடி ஆடுறோம், நம்மளை யாரா பார்க்க போறா, இந்த முன்னாடி ஆடுறவங்கள தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் முன்னாடி பின்னாடி சைடில் ஆன எல்லாத்தையும் பார்ப்பேன். ஹலோ, ஒரு மனுஷன் மேடைக்கு வர்றதுக்கு அவன் திறமை இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்றத நம்ம ஸ்கூல் ஆஃப் ஸ்காலர் அச்சீவ் பண்ணியிருக்கு. எல்லாரையும் நான் பாராட்டுறேன். அதில் தனிப்பட்ட விதத்தில் பின்னாடி ஆடின ஒரு குழந்தைய நான் கண்டிப்பாக பாராட்டணும். அதில் முக்கியமாக ஒருத்தனை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த உலகத்தில் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும். வாய்ப்பு கொடுங்க, அந்த வாய்ப்பு கொடுத்தா போதும், ஒருத்தன் ஜெயிச்சிருவான்றதுல இவனையும் நான் பாராட்டுறேன், இவனையும் பாராட்டுறேன். அப்பா, தி ஸ்கூல் ஆஃப் ஸ்காலர், நீங்க உண்மையிலே ஸ்காலர் தான், பல ஸ்காலர்களை உருவாக்குற ஆட்கள். டேய் தம்பி, நான் ஏன் இவங்க 2 பேரை தேர்ந்தெடுத்துங்க தெரியுமா? நீங்க நினைப்பீங்க அவங்க கொஞ்சம் அப்படி இருக்காங்க, அதனால. கிடையவே கிடையாது சார். காரணம் சொல்றவன் உருப்பிட மாட்டான், உருப்புறவன் காரணம் சொல்லவே மாட்டான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோ அவனோட பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். டேய் சூப்பரா ஆடினடா, பின்னாடி ஆடின, நல்லா ஆடின, டேய் சூப்பரா. ஏ குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த டான்ஸ் ஒரு ஸ்வீட் மெமரிஸா. வாய வாய, அப்படியே வேலோட நில்லு, ஒரு ஃபோட்டோ எடு, அப்படியே நில்லு. ஃபோட்டோகிராஃபர்ண்ணா கெத்தா அழகா சூப்பரா என்ன. தேங்க்யூ. ரெடி? வாடா செல்லம். ஓகே ரெடி, ஓகே ரெடி, ஓகே ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி, கேமரா பார். ஓகே ஸ்டார்ட். குட்டீஸ் எல்லாரும் சூப்பரா ஆனீங்கடா.